ஒரு அழகான காட்டுல 3 கரடிகள் வாழ்ந்து வந்தாங்க. அப்பா கரடி, அம்மா கரடி, குட்டி கரடி. ஒரு நாள் அவர்கள் கஞ்சி செய்து அது குளிரும் வரை வெளியே நடைபயிற்சி போக முடிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் கோல்டிலாக்ஸ் என்ற ஒரு சிறுமி அந்த காட்டில் சுற்றித் திரிந்தாள். அவள் அந்த கரடிகளின் வீட்டை பார்த்து ஆர்வமாக உள்ளே சென்றாள். முதலில் அவள் மேஜையில் இருந்த 3 கஞ்சி கிண்ணங்களை பார்த்தாள். அப்பா கரடியின் கஞ்சி மிகவும் சூடாக இருந்தது. அம்மா கரடியின் கஞ்சி கொஞ்சம் குளிர்ந்திருந்தது. குட்டி கரடியின் கஞ்சி சரியாக இருந்தது. அதை அவள் முழுவதும் சாப்பிட்டாள். பிறகு அவள் 3 நாற்காலிகளில் உட்கார்ந்தாள். அப்பா கரடியின் நாற்காலி மிகவும் பெரியது. அம்மா கரடியின் நாற்காலி கொஞ்சம் மென்மையானது. குட்டி கரடியின் நாற்காலி சரியாக இருந்தது. ஆனால் அது உடைந்து போனது. அடுத்து அவள் படுக்கை அறைக்கு சென்றாள். அப்பா கரடியின் படுக்கை மிகவும் கடினமாக இருந்தது. அம்மா கரடியின் படுக்கை மிகவும் மென்மையாக இருந்தது. குட்டி கரடியின் படுக்கை சரியாக இருந்தது. அதில் அவள் தூங்கிவிட்டாள். அந்த சமயம் 3 கரடிகளும் வீடு திரும்பினார்கள். அவர்கள் யாரோ வீட்டிற்குள் வந்ததை கவனித்தார்கள். என் கஞ்சியை யாரோ சாப்பிட்டிருக்காங்க அப்படின்னு குட்டி கரடி சத்தமா சொல்லுச்சு. என் நாற்காலி உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னது. படுக்கை அறைக்கு சென்ற போது குட்டி கரடி சொன்னது, என் படுக்கையில யாரோ தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் கேட்டதும் கோல்டிலாக்ஸ் விழித்து கொண்டாள். 3 கரடிகளை பார்த்ததும் பயந்து ஓடி போனாள். நீதி: பிறர் வீட்டிற்குள் அனுமதி இல்லாமல் செல்லக்கூடாது. மற்றவர்களின் பொருள்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.